கருப்பு காகம். 6 வயசு இருக்கிற சின்ன பையன் தன்னோட உடல் முழுவதும் ரத்த வெள்ளத்துல மெதுவா தவழ்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தான். அந்த வீட்டில் இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி நின்றுட்டு இருந்தது. அப்ப அதே வீட்டில இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தமும் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பையன் நின்றுடுறான். அப்புறம் அந்த பையன் பின்னாடி தன்னோட வீட்டை திரும்பி பார்த்து சொல்றான், அம்மா முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மெதுவா தவழ்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வீட்டோட கதவு திறக்குது. அந்த வீட்டுல இருந்து 2 கால்கள் வெளியே வருது. அந்த காலடி சத்தத்தை கேட்ட உடனே அந்த பையன் ரொம்ப பயந்து போய் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து அந்த பையனோட தலைமுடியை பிடிக்கிறாங்க. அந்த சின்ன பையனை அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இழுத்து போறாங்க. கத்திக்கிட்டு இருந்த அந்த பையனோட அலறல் சத்தம் இப்ப முற்றிலுமா அமைதியாயிடுது. 5 வருடங்கள் கழித்து தினேஷ், ஊர்ல இருந்து வெளியோ இவ்ளோ தூரம் வீடு வாங்க வேண்டிய நிலைமை என்ன? பசங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஸ்கூலுக்கு எப்படி போவாங்க, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட டவுனுக்கு போகணும். இங்க பாரு, பிசினஸோட நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. நான் கடந்த 10 வருஷங்களா பிசினஸ்ல சம்பாரிச்ச எல்லாமே போயிடுச்சு. மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வித்து நாம இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். நீ இங்கேயே கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோ ப்ளீஸ். தினேஷும் ரிச்சாவும் கணவன் மனைவி 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தினேஷ் பிரேக் போடுறாரு. அவங்க வந்த அந்த கார் ஒரு பங்களா முன்னாடி நிக்குது. என்ன தினேஷ் சொன்ன நீ என்கிட்ட? சின்ன வீடு அப்படி இப்படின்னு சொன்ன, பார்த்தா இவ்ளோ பெரிய பங்களாவா இருக்கு. என்ன தினேஷ் இது? ரிச்சா, இருக்கிற பணத்துல நம்ம ஊர்ல வாங்கியிருந்தா 2 BHK தான் வாங்கியிருக்க முடியும். ஆனா இங்க பாரு, நாம ஒரு பங்களாவே வாங்கியிருக்கோம். சரி, நீ குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள வா, போய் வீட்டை செட் பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டு தினேஷ் சாவியை எடுத்துட்டு போய் அந்த பங்களாவோட கதவை திறக்க முயற்சி பண்றாரு. அப்ப ரிச்சா 2 குழந்தைகளையும் தோல் மேல தூங்க வச்சுக்கிட்டு காரோட பின் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டீனா, உமேஷ், எழுந்துருங்க பசங்களா, நம்மளோட புது வீடு வந்துடுச்சு. இதை கேட்டதும் உமேஷ் கார்ல இருந்து கீழே இறங்கிடுறான். அப்புறம் அந்த வீட்டை அவன் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா டீனாவுக்கு அந்த வீடு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா டீனாவால அந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல முடியல. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அப்ப டீனா பேசுற தன்மையை இழந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவ யார் கூடயுமே பேசுறது இல்ல. இப்ப டீனா அந்த பங்களா முன்னாடி நின்று மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பங்களாவை பார்த்து திடீர்னு ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த பங்களாவோட ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு பொம்பளை இவளையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டீனாவுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அங்க வானத்துல இருக்கிற மேகங்கள் கூட ஒரு பிசாசோட உருவத்துல தெரிஞ்சது. அங்க கருப்பு காகங்களும் பறந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன டீனா நேரா தான் அம்மா கிட்ட ஓடி போறா. அவங்க அம்மா அப்ப பொருட்களை கார்ல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ, புரோக்கர் தப்பான சாவியை கொடுத்துட்டான் போலயே. என்ன கதவு திறக்கவே மாட்டேங்குது. ஐயோ, கதவை உடைக்கணும் போலயே. எதையும் ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்க? டீனா, கொஞ்சம் போய் டோரை பாருமா, ஏதாவது ஜாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னதை கேட்டு டீனா அந்த கதவு கிட்ட போய் அந்த கதவை அவ தொடுறா. தொட்ட உடனே அந்த கதவு திறந்துருது. இதை பார்த்ததும் தினேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா டீனா இதை ரொம்ப விசித்திரமா உணர ஆரம்பிக்கிறா. அப்ப உமேஷ் ரொம்ப வேகமா தான் அப்பாவை நோக்கி ஓடி வரான். அவன் பயந்து நடுங்கிட்டு இருந்தான். ஆனா அவன் இதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவனோட அம்மா ரிச்சா ஒரு பேக்கை காமிச்சு சொல்றாங்க, இந்தட செல்லம், இது உன்னோட பேக். உன்னோட பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, தயவு செய்து இதெல்லாம் நீ தான் செட் பண்ணும். 4 பேரும் அவங்கவங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த பங்களாக்குள்ள போறாங்க. அங்க 2 ரூம் தான் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால தினேஷும் ரிச்சாவும் ஒரு ரூம்லயும், டீனாவும் உமேஷும் இன்னொரு ரூம்லயும் தங்கினாங்க. டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்ததால அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அதனால சாப்பிட்ட உடனே அவங்க எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. டீனாவும் உமேஷும் பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டீனா உமேஷ் கிட்ட சைகையிலேயே கேட்டா, நீ இன்னைக்கு எந்த விஷயத்தை பார்த்து பயந்து போய் வந்த அப்படின்னு. அதுக்கு உமேஷ் சொன்னா, டீனா, நான் இந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட பின்பக்கத்துல செத்துப்போன நிறைய காக்கா இருந்தது. நான் அதை பார்த்தேன். அந்த எல்லா காக்காவோட கண்களையும் நான் பார்த்தேன். அந்த எந்த காக்காவுக்குமே கண்ணே இல்ல. உமேஷ் இப்படி சொன்னதை கேட்டு டீனா ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ நேரம் சரியா இரவு 3 மணி ஆயிருந்தது.
இப்ப உமேஷும் டீனாவும் அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க ரொம்ப சத்தமா அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. அம்மா, அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா சீக்கிரம் கதவை திறங்கம்மா, அப்பா என்ன கொன்னுருவார் போல இருக்குமா, கதவை திறங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டீனா எந்திரிச்சிடுறா. ஆனா உமேஷ் இன்னமும் தூங்கிட்டு தான் இருந்தான். டீனா உமேஷையும் தட்டி எழுப்பிடுறா. அப்ப டீனா யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சைகை மூலமாவே உமேஷ் கிட்ட சொல்றா. அது சும்மா உன்னோட பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு உமேஷ் மறுபடியும் தூங்கிடுறான். ஆனா டீனாவுக்கு அந்த குரல் நல்லா தெளிவா கேட்டது. அடுத்த நாள் காலையில தினேஷ் கதவை திறந்து பார்க்கறாரு. அவங்க பங்களாவோட வாசல்ல நடுத்தர வயது இருக்கிற ஒரு ஆள் அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவரை எழுப்பி கேட்கும்போது அவர் இங்க வேலை தேடி வந்ததா தினேஷ் கிட்ட சொல்றாரு. தினேஷும் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றாரு. 2 பேரும் சேர்ந்து வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இங்க விவசாயம் பண்ணலாம்னு தினேஷ் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. இந்த பழமையான பங்களாவை ஒரு ஹோட்டலா மாத்தலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஹோட்டல் பழமையானதாகவும் இருக்கும், இயற்கையும் ரசிக்கும்படி இருக்கும்னு அவர் நினைச்சாரு. இப்படியே பல நாட்கள் கடந்து போகுது. எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவங்களோட ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. அப்ப இரவு 3 மணி இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தங்க ரூம் கதவை சத்தமா தட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே டீனா பயந்து போய் எழுந்துடுறா. டீனாவுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. தான் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி அவ உணர்றா. உடனே அவ அந்த ரூம் கதவை திறக்க போறா. ஆனா அவ அந்த கதவை தொட்ட உடனே கேட்டுக்கிட்டு இருந்த கதவை தட்டின சத்தம் அமைதியாயிடுது. அடுத்த நிமிஷமே டீனா கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா. அப்ப அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒரு பையன் ஓடி போற மாதிரி அவ பாக்குறா. டீனாவும் மெதுவா அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த பையன் அந்த பங்களாவோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறான். டீனாவும் அந்த பையனை ஃபாலோ பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறா. அங்க நிறைய காகங்கள் இறந்து கிடக்கிறத டீனா பாக்குறா. அந்த காக்காவோட கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருந்தது. இத பார்த்த உடனே டீனா ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. அவ அந்த இடத்துல இருந்து வெளியே போகலாம்னு நினைக்கிறா. ஆனா அடுத்த நொடியே அந்த பேஸ்மெண்டோட கதவு தன்னால முடிக்குது. அங்க இறந்து கிடந்த எல்லா காக்காவும் நகர ஆரம்பிக்குது. அது எல்லாமே இப்ப டீனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து டீனா அலற ஆரம்பிக்கிறா. அவ உதவிக்காக அவங்க குடும்பத்து ஆட்களை கூப்பிடுறதுக்கு அவ எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா அவளோட தொண்டையில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. அங்க இருந்த எல்லா காகமும் மெதுவா டீனாவை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே டீனா மேல ஏறி அதுங்களாம் ஒண்ணு சேர்ந்து டீனாவை மூழ்கடிச்சிடுச்சுங்க. காலையில எழுந்த உடனே உமேஷ் டீனான்னு எல்லா இடத்துலயும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து டீனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. டீனாவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப டீனா பேஸ்மெண்ட்ல இருந்து அமைதியா எழுந்து வரா. அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது டீனாவோட உடல்ல சில காயங்கள் இருந்தது. அவளோட கண்ணும் ரொம்ப சிவப்பா இருந்தது. டீனா அமைதியா அவங்க முன்னாடி வந்து நின்னா. டீனாவோட இந்த நிலைமையை பார்த்து எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா டீனா அவங்க யார்கிட்டயும் எதுவுமே பேசல. அவங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு நேரா அவளோட ரூமுக்கு போயிட்டா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது டீனா ஒரு பொம்பளையோட உருவத்தை தனக்கு எதிரில் இருக்கிற அந்த கண்ணாடியில பாக்குறா. இத்தனை நாள் டீனாவோட ரூமோட கதவை தட்டினது ஒரு குழந்தையோட ஆத்மா. அந்த குழந்தையோட ஆத்மா கூடவே ஒரு பொண்ணோட ஆத்மாவும் இருக்குதுன்னு டீனாவுக்கு அப்பதான் தெரிய வருது. அவங்க 2 பேரும் அம்மா பையன் அப்படிங்கறதும் டீனாவுக்கு புரிய வருது. டீனாவோட உடல்ல இப்படி காயங்கள் இருக்கிறத பார்த்து தினேஷும் ரிச்சாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் டீனாவை அவளோட ரூம்ல படுக்க வச்சுட்டு அப்புறம் டீனாவுக்கு மருந்து வாங்கறதுக்காக தினேஷும் ரிச்சாவும் சேர்ந்து சிட்டிக்கு போறாங்க. சரி, நீ எங்கிட்டயாவது சொல்லு, நீ பேஸ்மெண்ட்டுக்கு எதுக்கு போன? நீ சொல்லு, நான் சத்தியமா யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். உமேஷ் இப்படி கேட்டும் கூட டீனா எதுவுமே பேசல. மறுபடியும் உமேஷ் டீனா கிட்ட சொல்றான், சரி பரவாயில்ல, நான் ஒன்று சொல்றேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ரொம்ப வித்தியாசமா உணர்றேன். நான் இந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணோட ஆவியை பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. உமேஷோட வார்த்தையை கேட்டு டீனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன்னா டீனா இது வரைக்கும் அந்த வீட்டில் 2 ஆன்மாவை தான் பார்த்துருக்கா. ஒன்று ஒரு சின்ன குழந்தையோடது, 2வது வயசான ஒரு பாட்டியோடது. டீனா இந்த விஷயத்தை உமேஷ் கிட்ட செய்கையில சொல்றா. ஒரு பொண்ணோட ஆத்மாவை பார்த்தது இல்லைன்னு அவ செய்கையில சொல்றா.
உடனே 2 பேரும் அந்த பங்களாவில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஆபரேஷன் பண்றதுக்கான பல பொருட்கள் இருக்கு. அது தூசி பிடிச்சு போயும் இருக்கு. இதெல்லாம் டீனாவுக்கு புரியறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து அவங்க 2 பேரையும் வேகமா தள்ளுறாங்க. 2 பேரும் அங்கேயே மயங்கிடுறாங்க. அப்புறம் டீனாவுக்கு சுயநினைவு வந்ததும் தன்னை ஒரு கயிறுல கட்டி போட்டிருக்காங்கன்னு அவளுக்கு தெரிய வருது. அவளோட கண்ணு முன்னாடியே அவளோட தம்பி உமேஷ் ஆபரேஷன் டேபிள்ல படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அப்ப யாரோ ஒருத்தங்க ஆபரேஷன் பண்ற கத்தியும் கத்திரிக்கோளும் எடுத்துக்கிட்டு உமேஷை நோக்கி அமைதியா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருந்த அந்த ஆளோட தோள் மேல ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத டீனா அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு பெருசா வலி இருக்காது. ஆமா, கொஞ்சமா தான் வலி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் கத்திய வச்சு உமேஷை வெட்ட போனான். அப்ப உமேஷோட அப்பா அம்மா அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அப்ப தினேஷ் கையில ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த ஆளை பார்த்து சொல்றாரு, திலார் அங்கேயே இரு. என் மகனை நீ தொட்டினா உன்னை நான் சுற்றுவேன். தினேஷ் திலாவர்னு கூப்பிட்டது வேற யாரையும் இல்ல, தினேஷ் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையால் தான். அந்த ஆளை பார்த்து தினேஷ் சொல்றாரு, நீ உன்னோட குடும்பத்தையே கொண்டுட்ட, ஆனாலும் உன்னோட மனசு இன்னும் திருப்தி அடையலையா? சொல்லு. தினேஷ் அப்படி சொன்னதை கேட்டு திலாவர் உமேஷை விட்டுட்டு தினேஷை தாக்கிறதுக்காக போறாரு. திலாவர் தன்னை நோக்கி வரதை பார்த்து தினேஷ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக திலாவரை நோக்கி சுடுறாரு. தினேஷும் அவரோட மனைவி ரிச்சாவும் டீனாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு சிட்டிக்கு போயிருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல அவங்க திலாவரோட போட்டோவை பார்க்கறாங்க. அவன் ஒரு சைக்கோ. அவன் காக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த காக்காவை அவன் சேகரிச்சு வச்சுப்பான். இந்த பழக்கம் அவரோட மகளுக்கு கூட இருந்தது. அதனால தான் அப்பாவும் மகளும் சேர்ந்து நிறைய காக்காவை பிடிச்சு அந்த காக்காவோட கண்ணை நோண்டி வச்சிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட மனைவியும் அவரோட சின்ன பையனும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே திலாவர் அவரோட மனைவியையும் தான் சொந்த மகனையுமே கொன்னு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அதனாலதான் டீனா ஆரம்பத்துல அந்த பையனோட ஆத்மாவும் அந்த பையனோட அம்மாவோட ஆத்மாவையும் பார்த்திருக்கா. இந்த பங்களாவுக்கு வர வேண்டாம்னு அவங்க எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. இப்ப திலாவர் சுடப்பட்ட உடனே அந்த ரூம்ல விசித்திரமா ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அங்க நடக்கிற எல்லாத்தையும் டீனா அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தா. திலாவரோட தோள் மேல இருக்கிற அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு தான் சக்தியை பயன்படுத்தி தினேஷ் மேலேயும் ரிச்சா மேலேயும் பொருட்களை தூக்கி வீசிக்கிட்டு இருந்தா. அப்ப டீனா அங்க ஒரு கத்தி காத்துல பறந்துட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த கத்தி நேரா தன்னோட அம்மாவோட கழுத்திலே குத்துற மாதிரி இருந்தது. அந்த கத்தி போய் நேரா குத்துனா தான் அம்மா இறந்து போயிருவாங்க அப்படின்னு டீனாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால சத்தம் போட்டு அம்மாவை எச்சரிக்கணும்னு அவ எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா அவளோட தொண்டையிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரல. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு அதிசயம் நிகழ ஆரம்பிக்குது. அம்மா காப்பாத்துங்க. இந்த வார்த்தை டீனாவோட வாயிலிருந்து வந்தது. இதை கேட்ட டீனாவோட அம்மா ரிச்சா டீனாவை நோக்கி வந்தாங்க. ஆனா அப்ப அந்த கத்தி ரிச்சாவோட கழுத்திலேயே குத்திருச்சு. அடுத்த நொடியே தினேஷ் கையில இருந்த ரிவால்வரால திலாவரோட நெஞ்சிலேயே சுட்டாரு. திலாவர் இறந்த உடனே அங்க எல்லாமே அமைதியாயிடுது. அப்புறம் தினேஷோட மொத்த குடும்பமும் மரணத்திலிருந்து பத்திரமா மீண்டு வந்துட்டாங்க. சுமித்ரா ஒரு இருட்டான காட்டுல ஒரு குறுகிய பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போற அந்த பாதை ரொம்ப அமைதியா இருக்கு. சுமித்ராவோட மூச்சு சூடா இருந்தாலும் அவங்க போயிட்டு இருந்த அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. அவங்க மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவங்கள தவிர அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க சுமித்ராவுக்கு பின்னாடி இருந்து சொன்னாங்க, தெரியுது உன் பிடிவாதத்தை நீ ஒத்துப்ப. நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு என்ன வேணுமோ என்னால் அதை கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் வந்துகிட்டு இருக்க? இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் சுமித்ரா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஒருவேளை பேசுறது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பேசுறவங்களோட முகம் கூட சுமித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப சுமித்ராவுக்கு பயம் போயிடுச்சு. உடனடியா அவங்க திரும்பி பார்த்தாங்க. அங்க ஒரு அகோரி ஒரு ஆலமரத்துல தலைகீழா தொங்கிட்டு அங்க அவரு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சில மந்திரங்களை அவரு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரு.
அகோரி பாபா, நீங்க என் பேச்ச கேக்குறதுக்கு ரெடியாவே இல்ல. இது எவ்வளவு சின்ன வேலை உங்களுக்கு. இதுக்காக நானு 12 அமாவாசையா உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்க. இது 13வது. இன்னைக்காவது நான் கேட்டதை நிறைவேற்றி கொடுப்பீங்களா இல்லையா? சுமித்ரா இப்படி சொன்னதை கேட்டு அந்த அகோரி கண் திறக்கிறாரு. இதை பார்த்து சுமித்ராவுக்கு நடுக்கமே வந்துருச்சு. ஏன்னா அந்த அகோரிக்கு கண்களே இல்லை. மனிதர்களுக்கு கண் இருக்கிற இடத்துல அவருக்கு வெறும் குழிகள் தான் இருந்தது. ஆனாலும் அவரால் எல்லாமே தெளிவாக பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் சுமித்ரா ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாலும் கூட ஒரு அடி கூட அவங்க பின்னோக்கி வைக்கவே இல்லை. இப்போ அந்த அகோரி சுமித்ராவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஆனா உனக்கு ஏன் இதெல்லாம் வேணும்? எங்கில்ல ஒருத்தராகி நீ என்ன சாதிக்க போற? என்ன மாதிரியே இந்த உலகத்தோட மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுல அலைய வேண்டியது வரும். உன் கூட பேசவோ இல்ல நீ பேசுறத கேட்கறதுக்கு கூட இந்த இடத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ உன்னோட உடல் இன்பங்கள் எல்லாத்தையுமே துறக்க வேண்டியது வரும். அந்த அகோரி இப்படி சொன்னதை கேட்டு சுமித்ராவோட முகத்துல லேசா புன்னகை தெரியுது. அப்ப அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அகோரி கிட்ட சொல்றாங்க, பாபா, அது என்னோட குடுப்பன. உங்களோட தாசியா இருக்க எனக்கு விருப்பம் தான். நான் அகோரி ஆகணும். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன அகோரியா மாத்த முடியும்னு. சுமித்ராவோட பிடிவாதத்துக்கு முன்னாடி அந்த அகோரியால எதுவுமே பண்ண முடியல. அகோரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சுமித்ரா கிட்ட சொல்றாரு, ஒரு நிபந்தனை. எல்லாத்த பத்தியும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல உனக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லி ஆகணும். யார பழி வாங்கணும்னு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த அகோரி அப்படி கேட்டதும் சுமித்ராவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களோட கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பார்த்திருப்பாங்க போல. பாபா, நான் ஒரு விபச்சாரி. என்னோட உடம்ப வித்து தான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த பணத்தால தான் நான் சாப்பிடுறேன். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு இந்த மாதிரி சொல்லிக்க எனக்கு யாருமே இல்ல. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணா. அவன் கூட சந்தோஷமா நான் போனேன். ஆனா பணத்துக்காக அவன் யாரோ ஒருத்தருக்கு வித்துட்டான். அவன் ரொம்பவே மோசமானவன். நான் கொஞ்ச நாள் அவன் சொன்ன பேச்சு கேட்கவே இல்ல. அதுக்கு பரிசா தினமும் ராத்திரி எனக்கு கிடைச்சது அவன்கிட்ட இருந்து அடி மட்டும்தான். சாவு கூட வந்தாதான் சாக முடியும்னு சொல்லுவாங்க. பசி தாகத்துக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அவங்க சொல்றது கேட்க வேண்டியதா போச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு மிருகம் வரும். அவங்க முகத்துல எல்லாமே என்னை ஏமாத்தினவ முகம்தான் தெரியும். அத பார்த்து எனக்கு இன்னும் வெறுப்பா இருக்கும். என்கிட்ட வரவங்க எல்லாமே அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்படியே வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அங்க ஒருத்தன் வந்தான். அந்த ஒரு ராத்திரி என் வாழ்க்கைய மாறின மாதிரி எனக்கு ஒரு தோற்றல் வந்தது. சுமித்ரா இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தரோட ஞாபகத்தால அவங்க கண்ணில் வெளிச்சம் தெரிஞ்சது. சுமித்ரா, யார் வந்தாங்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த அகோரி இப்படி கேட்டதும் சுமித்ரா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவன் பேரு ராஜு. அவன் ரொம்ப நல்ல பையன். கல்கத்தால ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தான். நான் என்னோட புடவை கழட்டும் போது அவன் என்ன பார்த்து இப்படி சொன்னான், வேணாம், இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம 2 பேரும் இந்த வாட்டி பேசலாமா? என் வாழ்க்கையில வாட்டி இவன் தான் ஆம்பளை என்கிட்ட பேசுறதுக்காக வந்தவன். ஆனா இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் பார்த்த ஆம்பளைங்க எல்லாருமே என்கிட்ட விடுங்க, அத்தை என்ன சொல்றது, வியாபாரம் நடக்கிற நேரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவனை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஒரு வியாபாரத்துல நாம மனசு வச்சு பேசக்கூடாது, மனசால வேலை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வியாபாரத்துல மனசை வச்சு நாம ஏமாந்துட்டோம்னா நமக்கு பணம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். இத சொல்லிட்டு சுமித்ரா அழ ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அகோரியும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னாச்சு சுமித்ரா, உனக்கு ஒன்னும் இல்லையே? அந்த பையன் மறுபடியும் உன்கிட்ட வந்தானா? ஏதாவது சொல்லு. பாபா, அவன் மறுபடியும் வந்தான். ஆனா இந்த தடவை அவன் வந்தப்ப இந்த வாட்டி அவனோட உடம்புல ஒரு கையே இல்ல. கை இல்லையா? என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சா? ஆனாலும் அவர் ஏன் மறுபடியும் உங்ககிட்ட வந்தாரு? இந்த முறையும் அவர் உங்கூட பேசதான் விரும்பினாரா இல்ல வேற எதையாவது விரும்பினாரா? அகோரி சுமித்ரா கிட்ட இப்படி கேட்டாரு. ஆமா பாபா, வந்திருந்தான். ஆனா இந்த வாட்டி கூட அவன் என்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தான். அவனோட கைய பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால இல்லன்னு சொல்ல முடியல. சரி, என்ன சொல்லணும்?
சொல்லு பேசலாம் அப்படின்னு. ஆனா ஆச்சரியமா அவன் என்கிட்ட எதுவுமே பேசல. அவன் வாயை திறக்கவே இல்ல. ஆனா அவன் வெச்ச கண்ணு எடுக்காம என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டே இருந்தான். சுமித்ரா சொல்ற கதைய அகோரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சுமித்ரா இப்படி சொன்னதுக்கு ஆச்சரியத்தோட அகோரி கேக்குறாரு, அவனுக்கு ஏதோ பைத்தியம் தான் புடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பைத்தியக்காரனுக்காகவா நீ அகோரி ஆக ஆசைப்பட்டு இருக்க? ஆமா பாபா, அந்த பைத்தியத்துக்காக தான் நான் அகோரியா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உண்மை சொல்லனா அவன் பைத்தியம் இல்ல. அன்னைக்கு போயிட்ட பிறகு மறுபடியும் 3 ராத்திரி என்கிட்ட மறுபடியும் வந்தான். ஒவ்வொரு தடவை அவன் வரும்போது அவன் உடம்புல ஒவ்வொரு பார்ட் காணாம இருந்தது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட பேசணும்னு சொல்வான். ஆனா பேசவே மாட்டான். அவன் ஏன்னா பாத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா உண்மை சொல்லனா அவன் கண்ணு என்கிட்ட நிறைய பேசும். ஆனா என்னால தான் அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவரோட உடல் உறுப்பை ஒவ்வொரு முறை வரும்போது எழுந்துகிட்டே இருக்காரு. நீ அவர்கிட்ட அதை பத்தி ஏதாவது கேட்டியா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? காதல சொல்லவே இல்லையா? இது என்ன மாதிரியான காதல்? கல்லு மாதிரி அவர் உன்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. அகோரி பாபா சுமித்ராவை முழுமையா நம்பல அப்படின்னாலும் சுமித்ரா கிட்ட அவரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் எப்படி சுமித்ரா இதெல்லாம் மறுக்க முடியும்? ஆனா அகோரியோட எல்லா கேள்விக்கும் சுமித்ரா கிட்ட நல்லாவே பதில் இருந்தது. பாபா, நான் உங்களுக்கு சொன்னதானே, முத வாட்டி வந்து போயிட்ட பிறகு அவன் மறுபடியும் 3 வாட்டி வந்தான். அவன் வந்தப்பெல்லாம் நிறைய பணம் கொண்டு வந்தான். ஆனா லாஸ்ட் அவன் வந்தப்ப அவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அவன் என்ன சொன்னானா, யாரோ ஒரு அகோரி அவனோட உடம்ப கட்டி போட்டிருக்காருன்னு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவரோட உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டை அவரு கட் பண்ணி சாப்பிடுவாராமா. செத்த பிறகு கூட அவனோட ஆன்மாவை கட்டி போட்டுதான் வச்சிருப்பாராமா. அதனால தான் நான் அகோரியா மாறணும். அப்படி நடந்தா தான் ராஜுவோட ஆன்மாக்கு என்னால முக்தி கொண்டு வந்து கொடுக்க முடியும். சுமித்ரா இப்படி சொன்னதை கேட்டு அந்த அகோரி ரொம்ப எளிமையா சொன்னாரு, நாளையிலிருந்து அடுத்த 13 வருஷத்துக்கு நீ என் கூட சுடுகாட்டுக்கு வரணும். அங்க நான் உனக்கு எல்லா வித்தைகளையும் எல்லா மந்திர தந்திரங்களையும் சொல்லித்தரேன். அகோரியோட விதிமுறை என்னன்னா, அகோரி என்ன சொன்னாலும் நீ அதை கடைபிடிச்சே ஆகணும். அகோரி ஒத்துக்கிட்ட உடனே சுமித்ரா அகோரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மறுநாள் சுமித்ரா அந்த அகோரியோட சுடுகாட்டுக்கு போய் அவரோட சேர்ந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாதி எரிஞ்ச மனுஷங்களோட சதையை சாப்பிட்டாங்க. சில சமயங்கள்ல பச்சை இறைச்சியை காகங்களுக்கு போட்டாங்க. சில சமயங்கள்ல மனித சபத்து மேல உட்கார்ந்து மணிக்கணக்கில் அவங்க மந்திரம் உச்சரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியா சுமித்ரா அகோரி ஆகிற அந்த கடைசி நாள் வந்தது. முதல்ல எஜமானரோட பாதம் தொட்டுட்டு சுமித்ரா அவங்களோட இலக்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த அகோரி சுமித்ரா கிட்ட சொன்னாரு, சுமித்ரா, உன்னோட ராஜுவோட ஆன்மாவை சிறை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த அகோரி யாருன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை கேட்டதும் சுமித்ராவோட கண்கள்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க, பாபா, அவனோட பேரு அகோரி நந்தா. அகோரி நந்தாவா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவரால் எல்லாரையுமே கட்டுப்படுத்த முடியும். அவரோட சக்தியை வச்சு என்ன இல்ல ஒன்ன மனிதர்களை விலங்குகளை எல்லாரையுமே அடக்க முடியும். அவர் முன்னாடி நம்ம சக்திகள் அவ்வளவா ஈடுபடாது. அகோரி ஆனதுக்கு அப்புறம் சுமித்ராவோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போயிருக்கலாம். ஆனா இன்னும் அவங்களோட பிடிவாதமும் கோபமும் அப்படியே தான் இருந்தது. பாபா, நான் ஏற்கனவே செத்து போன மாதிரி தான். இப்ப ஒருத்தருக்கு முக்தி கொடுக்கணும்னு தான் நான் இப்படி போராடுறேன். அது மட்டும் தான் நான் பண்ணணும். என்கிட்ட மிச்சம் இருக்கிற உயிரை வச்சு அதை நான் சாதிக்கணும். சுமித்ரா இப்படி சொல்லிட்டு அகோரி நந்தாவை பார்க்க அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க. அப்போ சுமித்ராவோட குரு சொல்றாரு, இரு சுமித்ரா, இந்த போராட்டத்துல நீ தனியா இல்ல. நீ மட்டும் தனியா போனா உன்னால வெற்றி பெற முடியாது. உனக்கு நானும் தேவைப்படுவேன். இப்படி சொல்லிட்டு அந்த அகோரியும் சுமித்ராவும் அகோரி நந்தா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க அகோரி நந்தா ஒரு மனித சடத்து மேல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அகோரி நந்தா, பாரு, நான் வந்துட்டேன். போன தடவை நீ என்ன சொல்லி என்ன விரட்டு விட்ட? கேவலம் நீ ஒரு மனுஷின்னு சொன்னிதானே. இப்ப பாரு, உன்ன மாதிரி நானும் ஒரு அகோரியா மாறி இருக்கேன். ஒருவேளை உன்னோட உயிர் மேல உனக்கு அவ்வளவு ஆசை இருந்ததுன்னா என்னோட ராஜிவோட ஆன்மாக்கு முக்திய கொடு, இல்லன்னா. சுமித்ராவோட இந்த வார்த்தையை கேட்டு அகோரி நந்தா கண் திறந்தாரு.
சுமித்ராவால அவரோட தவமும் கெட்டு போயிடுச்சு. அப்படியா? இப்போ உன்னை கொல்றதுல பிரச்சனை இல்லை, நான் உன்னை இப்பவே கொல்றேன். இப்படி சொல்லிட்டு அகோரி நந்தா அந்த பிணத்து மேல இருந்து கீழே இறங்கினாரு. அப்புறம் ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிணத்தை பார்த்தாரு. அந்த பிணத்தோட கண் திறந்தது. அந்த பிணத்துக்கிட்ட சுமித்ரா வலிக்க சொல்லி அவரு சொன்னாரு, சுமித்ரா, அகோரி நந்தா இந்த மாதிரி நிறைய ஆன்மாக்களை எரிச்சிருக்காரு. இவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதை சொல்லிட்டு அந்த அகோரி பாபாவும் சுமித்ராவும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே நடந்து வந்துட்டு இருந்த அந்த பிணம் துண்டு துண்டாகி போகுது. ஆனா மறுபடியும் அதே பிணம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. முன்னை விட இந்த முறை அது ரொம்ப பலம் வாய்ந்ததா இருந்தது. ஆனா சுமித்ரா அதை விடல. 2 பேரும் தொடர்ந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த பிணம் சுமித்ராவோட குரு அகோரியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சது. சுமித்ராவோட கண் முன்னாடியே அந்த அகோரி 2 துண்டா வெட்டப்பட்டாரு. ஆனா சுமித்ரா இப்ப கூட பின்வாங்கவே இல்லை. மறுபடியும் அவங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த பிணம் எரிய ஆரம்பிச்சது. அந்த பிணம் எரியறத பார்த்து அகோரி நந்தா அவரோட அமைதியை இழந்துட்டாரு. உடனே அவரு சுமித்ரா கிட்ட கேட்டாரு, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? நான் ஏவி விட்ட ஒரு ஆன்மாவை உன்னால எப்படி ஒரே நொடியில் அழிக்க முடிஞ்சது? நீ யாரு? உனக்கு எப்படி இவ்வளோ சக்திகள் வந்தது? அகோரி நந்தாவுக்கு அவரோட மரணம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. சுமித்ரா தொடர்ந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அகோரி நந்தா காத்துல பறந்துகிட்டு இருந்தாரு. அந்த அகோரி நந்தாவோட கை கால்களை அவரோட உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு சுமித்ரா முயற்சி பண்ணாங்க. அப்புறம் சுமித்ரா அந்த அகோரியை பார்த்து கேட்கறாங்க, சொல்லு, ராஜுவோட ஆன்மாக்கு முக்தியை கொடுக்க போறியா இல்லையா? இதுக்கு அந்த அகோரி நந்தா எந்த ஒரு பதிலையும் சொல்லல. இப்ப சுமித்ரா சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அகோரி நந்தாவோட உடம்புல இருந்து அவரோட ஒரு கை மட்டும் தனியா பிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப அகோரி நந்தா காத்துல பறந்துகிட்டு இருந்தாரு. ராஜீவுக்கு எதுக்காக நீ இவ்ளோ பெரிய ஒரு அநியாயத்தை பண்ண? சொல்லு. மறுபடியும் சுமித்ரா கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அகோரி நந்தாவோட உடம்புல இருந்து இன்னொரு கையும் பிச்சு எடுக்கப்பட்டது. அந்த அகோரி நந்தா ராஜுவுக்கு என்ன மரணத்தை கொடுத்தாரோ அதே மரணத்தை அகோரி நந்தாவுக்கு சுமித்ரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அகோரி நந்தாவோட வலிக்கு முடிவே இல்லை. அவரு வலியால தவிச்சுக்கிட்டே சுமித்ரா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய அகோரியா மாற விரும்பினேன். அதனால நான் ஒரு உயிருள்ள உடம்பை தேர்ந்தெடுத்தேன். அது ராஜுவோட உடம்பு தான். அப்புறம் ராஜு என்கிட்ட வந்தான். நான் அவனோட உடம்பை எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு எய்ட்ஸ் இருந்தது. அவன் எப்படியும் இறக்கத்தான் போறான். அவனுக்கு ஈடா அவங்க குடும்ப உறுப்பினருக்கு நான் பல கோடி ரூபாய் கொடுத்தேன். அப்புறம் ராஜு அவனோட உடம்பை என்கிட்ட கொடுத்தான். சுமித்ரா, உன் பேச்சை கேட்க நான் தயாரா இருக்கேன். இப்பவே நான் உன் ராஜுவோட ஆன்மாவை விடுவிக்கிறேன். ஆனா என்ன உயிரோட விட்டுரு. இப்படி சொல்லிட்டு அகோரி நந்தா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த நொடியே ராஜுவோட ஆன்மா அகோரி உடம்புல இருந்து வெளியே வந்தது. அது சுமித்ரா முன்னாடி நின்னது. ராஜுவை பார்த்து சுமித்ராவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. சுமித்ராவும் உடனே ராஜுவோட ஆன்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சுமித்ரா ராஜுவோட ஆன்மா கிட்ட சொன்னது இதுதான், ராஜீவ், நீ என்னோட உண்மையான காதல். அப்புறம் சில மந்திரங்களை சொல்லி ராஜுவோட ஆன்மாவை சுமித்ரா இழுத்துக்கிட்டாங்க. அப்ப சுமித்ராவோட முகத்துல பாதி முகம் ராஜுவோட முகமா மாறி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுமித்ராவோட முகத்துல புன்னகை தெரிஞ்சது. அப்புறம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போனாங்க. அந்த அகோரி நந்தா மட்டும் சுடுகாட்டுல தனியா கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நொடியே அகோரி நந்தாவோட உடம்பு வெடிச்சிருச்சு. சுமித்ரா அவரை பழி வாங்கிட்டாங்க. உண்மையான காதல் என்னைக்குமே இந்த உலகத்துல நிலைச்சு இருக்கும். என்னோட பேரு தீபக். நான் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். அந்த சம்பவம் நடந்தது 1980 காலகட்டத்தில். அப்போ நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவன். என்னோட சின்ன வயசுலேயே என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் என்னோட மாமாவால தான் வளர்க்கப்பட்டேன். என்னோட மாமா மாவட்ட நீதிமன்றத்தில் எழுத்தாளராக இருந்தாரு. அவரோட சொந்த குழந்தை மாதிரி எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நான் பட்டப்படிப்பு முடிக்கிற சமயத்தில் அவர் அவரோட வேலையை விட்டு ஓய்வு பெற்றாரு. குடும்பத்தில் இருந்த 6 பேரோட பிழைப்பும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. மாமாவோட பென்ஷன் காசு ஒட்டகத்து வாயில போற சீரகம் மாதிரி ரொம்ப கம்மியா இருந்தது. என் மாமாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன வேலை கிடைச்சாலும் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது எவ்வளோ சின்ன வேலையா இருந்தாலும் சரி. இரவு நேரத்தில் ஆட்டோ ஓட்டினேன். விடிய காலையில் நியூஸ் பேப்பர் போட்டேன். சிட்டியில் இருக்கிற ஹோட்டலில் நான் ரூம் பாயா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பணம் கம்மியாக தான் கிடைச்சது.
நான் வேலை செஞ்ச பணத்தை வச்சு என்னால குடும்பத்தில் இருக்கிற 6 பேருக்கும் சாப்பாடு போட முடியல. இது என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. நான் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். என்னோட வீட்டுக்கு போற வழியில ஒரு சுடுகாடு இருந்தது. அந்த சுடுகாட்டுல இருந்த ஒரு அகோரி நான் தினமும் அந்த வழியா போயிட்டு வரத கவனிச்சிருக்காரு. ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு அவர் சொன்னாரு, நீ தீபக் தானே? ஆமா, நான் தான் தீபக். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதுக்கு என் கூட பேச வரீங்க? நான் இப்படி சொன்னதை கேட்டு கோவத்துல அவரோட கண்கள் சிவக்குது. அப்புறம் உரத்த குரல்ல சொல்றாரு, உனக்கு வேலை இல்லை தானே? நீ பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறியா? அவர் அப்படி சொன்னதை கேட்டு என் மனசுல மகிழ்ச்சி பொங்கிட்டு இருந்தது. நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், நிச்சயமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? இங்க பாரு மகனே, நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். உனக்கு குழப்பம் வராத அளவு சொல்றேன். நான் துருவியா இருக்கிற ஒரு சந்நியாசி அகோரி. சில சமயங்கள்ல நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரியான வேலைகளுக்கு கிரகங்கள், நட்சத்திரங்கள், கால நேரங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப சுலபமான ஒரு வேலை. இதுக்கு சரியான நேரம் சனிக்கிழமை இரவு நீ தியானம் பண்ணணும். உனக்கு 15 நிமிஷம் மட்டும்தான் வேலை. அதுக்கு நான் உனக்கு முழுசா 5000 ரூபாய் கொடுப்பேன். என்ன 5000 ரூபாயா? இதை கேட்ட உடனே என்னோட மனசு சஞ்சலிச்சது. இந்த தியானத்தால என்ன பயன்? நான் இதை ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டேன். அப்ப அந்த அகோரி சொன்னாரு, இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் மக்களோட நல்லதுக்காக தான். நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ சோறு சமைச்சிட்டு வந்தாலே போதும். 15 நிமிஷத்துல நான் உனக்கு 50,000 கொடுக்குறேன். அது உனக்கு போதாதா? அகோரி இதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் ரொம்ப விசித்திரமா அந்த அகோரி சொல்றதையே கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் மனசுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, உயிர் இருந்தாதான் இந்த உலகம் நமக்கு. தீபக், வேண்டான்னு சொல்லிடு. இது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னும் யோசிச்சுட்டு இருந்தேன். சுடுகாட்டில் தங்கறதுக்கு 15 நிமிஷத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்குது. தீபக், யோசிச்சு பாரு. இந்த வேலை செஞ்சு இந்த காசை மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு வையே, என் மாமாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உதவும், படிப்பு செலவுக்கு உதவும், வீடை சரி பண்றதுக்கு காசு உதவும். ஆமா தீபக், வெறும் 15 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஆன்னு சொல்லு தீபக், உடனே ஆமான்னு சொல்லு. என் மனசுல பல கேள்விகள் ஓடிட்டு இருந்தது. அது கூட சேர்ந்து எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. சுடுகாட்டுல கண்ணுக்கு தெரியாத பேய்களை விட என்னோட வறுமையும் தேவைகளும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. கடைசியில என்னோட மனசு ஜெயிச்சிடுச்சு, மூளை தோத்துடுச்சு. சரி, நான் சனிக்கிழமை வந்துடுறேன். இதை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த அகோரி சொன்னது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அடுத்த சனிக்கிழமையே வந்துடுச்சு. அன்னைக்கு காலையில இருந்து ஏதோ எனக்கு பதட்டமாவே இருந்தது. அந்த அகோரி தனியா என்னை சுடுகாட்டுக்கு வர சொல்லியிருந்தாலும் நான் அவ்வளோ அப்பாவியும் இல்லை, அவ்வளோ முட்டாளும் இல்லை. அந்த அகோரி சொல்றதெல்லாம் என்னால் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க முடியாது. கிராமத்தில் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது இருந்தே ராஜ்பீர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அகோரி கூட நடந்த எல்லா உரையாடலையும் நான் அவங்கிட்ட சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே அவனும் சுடுகாட்டுக்கு வரத்துக்கு தயாரானா. அவனோட 2 ஃப்ரெண்டும் கூட என் கூட வரத்துக்கு தயாரானாங்க. இப்போ ரொம்ப முன்னெச்சரிக்கையோட நாங்கள் 4 பேரும் கையில் குச்சி எடுத்துக்கிட்டு, கையில் டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போனோம். அந்த சுடுகாட்டோட தெற்கு பகுதியில் கொஞ்ச தூரம் தள்ளி ரொம்ப அடர்த்தியான புதர்கள் இருந்தது. மரங்களும் ரொம்ப உயர்வா அடர்த்தியா இருந்தது. அப்போ அங்கிருந்த மரத்து மேலே என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ஏற சொல்லிட்டேன். அப்புறம் நான் அந்த சுடுகாட்டை நோக்கி நடந்து போனேன். நான் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தரோட குரல் கேட்டது. இங்க வா. இந்த குரல் அகோரியோடது. நான் திரும்பி பார்த்தபோது கருப்பு நிறத்துல எனக்கு எதிராக ஒரு மனுஷனோட உருவம் நின்றுக்கிட்டு இருந்தது. அது அகோரியோடது. வா, என் கூட வா. சுடுகாட்டுல பிணங்களை புதைக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தரையில ஒரு பெரிய வட்டமா போட்டு அதுக்குள்ள நிறைய மண்ட ஓடுகளை வச்சு அந்த வட்டத்துக்குள்ள என்னை உட்கார வச்சாரு. தீபக், நான் சொல்றது கவனமா கேளு. 12 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீ இந்த பானையை எடுத்துக்கிட்டு பைரவர்கிட்ட போகணும். சரியா நீ 12 மணிக்கு போயாகணும். இந்த பானையை அடுப்புல வச்சு அரிசி நீ சமைக்கணும். அதுக்கு 15 நிமிஷங்கள் ஆகும். கரெக்டா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ இந்த பானையை எடுத்துட்டு வந்துரு. இப்படி சொல்லிட்டு சில பொருட்களை ஒரு பாத்திரத்துல வச்சு அதை என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் மெதுமெதுவா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. சில மந்திரங்களை சொல்லிட்டு அதை எம்மையில ஊதுனாரு. அப்புறம் ஒரு பாட்டில இருந்து தண்ணியை எடுத்து அரிசி நிரம்பி இருக்கிற அந்த பானையில ஊத்துனாரு. இல்ல, பாட்டில இருந்து ஊத்துனது தண்ணி இல்ல. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மங்கலான வெளிச்சத்துல
அந்த தண்ணி சிவப்பு நிறமா இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அது ரத்தமா? இதை பார்த்து என் உடம்பெல்லாம் நடுநடுங்கி போச்சு. இருந்தாலும் நான் போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். 12 மணி, போ, உடனே போ, நான் சொன்னபடி பண்ணு, போ. அந்த அகோரி அதை சொல்லிட்டு அரிசி இருக்கிற பானையை என்கிட்ட கொடுத்தாரு. உடனே நான் அந்த பானையை எடுத்துக்கிட்டு கடவுளோட பேரை எனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நான் சுடுகாட்டோட மையத்துக்கு நடந்து போனேன். நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். அந்த சுடுகாட்டில் 2 பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். முதலாவது பிணம் நெருப்பு எரிஞ்சு தணிஞ்சது. 2வது பிணத்து மேலே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பற்ற வச்சிருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்து மத விதிப்படி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உடல்களை எரிவிடக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் பண்ணது யாரு? இந்த கேள்விலாம் நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு நான் வேகமாக அந்த பிணத்தை நோக்கி போனேன். கயிறில் கட்டப்பட்ட அந்த பானையை எடுத்துட்டு போய் அந்த நெருப்பு மேலே வச்சேன். அந்த பானையில் இருந்த அரிசி சாதமாகிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சது. அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த பானையிலிருந்து நீராவி வர ஆரம்பிச்சது. அது கூட சேர்ந்து ஒரு வித்தியாசமான வாசனையும் வந்தது. அப்போ எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த சத்தத்தை என்னால் தெளிவாக கேட்க முடிஞ்சது. நான் பீதி அடையாம கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன். ஆனாலும் அந்த அகோரி சொன்ன எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். நான் பீதியிலையும் ஆர்வத்திலையும் பின்னாடி திரும்பி பார்த்தேன். இந்த சத்தம் எங்கேருந்து வருது? ஐயோ கடவுளே, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதா நான் உணர்ந்தேன். என்னோட கண்ணில் நல்லா பயம் தெரிஞ்சது. அங்கே என் கால்கள் தடுமாறியது. கை ரொம்ப மோசமாக நடுங்குச்சு. நான் கயிறு கட்டி வச்சிருந்த அந்த பானை வெடிச்சு அதிலிருந்து நிறைய பேர் வெளியே வந்தாங்க. அவங்க எல்லாருமே எல்லா பக்கத்துல இருந்தும் சூழ ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப குள்ளமாக தான் இருந்தாங்க. 2லேருந்து 3 அடி இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க வழுக்கையாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் சட்டையும் போடலை. அவங்க தொடர்ந்து அந்த பிணத்திலிருந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட எண்ணிக்கை 100க்கு மேலே போயிருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாரும் என்ன நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாயிலிருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. அந்த பானை என்கிட்ட கொடு, அந்த பானை என்கிட்ட கொடு. அந்த நேரத்தில் நான் அந்த சுடுகாட்டுக்கு நடுவில் இருந்தேன். அவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த நெருப்புல இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என் மனசுல ஒரு குரல் கேட்டுச்சு, ஓடு தீபக், ஓடு. இப்படி எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வேகமாக வெளியே ஓடி போனேன். ஆனால் நான் தப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப லேட்டு தான். நெருப்பிலிருந்து வந்த அந்த குள்ள மனுஷங்க என் காலை பிடிச்சி கடிக்க ஆரம்பித்தாங்க. என் காலில் இருக்கிற கரியை வாயால் பிச்சு எடுக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் கூட நான் மனம் கொஞ்சம் கூட தளராம அந்த சுடுகாட்டை விட்டு வேகமாக வெளியே ஓட முயற்சி பண்ணேன். அப்போது ராஜு, அமன், பன்சி இவங்க 3 பேரும் எனக்கு எதிரில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரோட கையிலையும் குச்சி இருந்தது. தீபக், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் வந்துட்டோம், உனக்கு ஒன்றும் ஆகாது. ராஜு இப்படி சொன்ன உடனே அமனும் பன்சியும் அவனோட சேர்ந்துக்கிட்டு என்ன நோக்கி ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த குள்ளர்கள் அதிகமாயிட்டே இருந்தாங்க. அவங்க கணக்கே இல்லாத அளவுக்கு அதிகமானாங்க. அந்த நெருப்புல இருந்து இன்னும் கூட வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் என் கூட வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மனம் தளரவே இல்லை. அந்த குள்ள மனுஷங்களை அடின்னு அடிச்சு அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னை அந்த சுடுகாட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த குள்ளர்களில் ஒருத்தர் கூட அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வரல. அவங்க எல்லாருமே அந்த சுடுகாட்டோட கேட்லேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் கையில இருந்த அந்த பானையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சுடுகாட்டை விட்டு பாதுகாப்பாக வெளியே வந்துட்டோம். நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனால் அப்போ என் மனசில் பல கேள்விகள் ஓடிட்டு இருந்தது. இந்த குள்ள மனுஷங்களாம் யாரு? எதுக்கு இந்த பானை பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க? இதை தெரிஞ்சுக்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த அகோரி கிட்ட போனோம். நான் உயிரோடு இருக்கிறத பார்த்து அந்த அகோரி அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த அகோரிக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அகோரியை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த அடியில் அவர் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு உயிர் இருந்தது. இந்த ஆள்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது, இந்த ஆள் அடிக்கணும். இனிமே இந்த ஆளு பொய் சொல்லவே கூடாது. இப்போ சொல்லு, அந்த குள்ளர்கள்லாம் யாரு? அவங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த அகோரி ஒரு பெருமூச்சு விட்டாரு. அப்புறம் சொன்னாரு, மகனே, நாம கேள்விப்பட்ட கட்டுக்கதையில இதை காட்டேரின்னு சொல்லுவாங்க. உண்மையில இதோட பேரு ரத்த காட்டேரி. இதுக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் கிடைச்சது. பிறந்ததுல இருந்து இது பசியா இருக்கும். இது ரத்தத்தை குடிச்சு தானியங்களை சாப்பிடும். ஏன்னா தானியங்களை சாப்பிட்டா முக்தி அடைவாங்க.
இது முக்தி அடைஞ்சு இந்த பூமியை விட்டு போகும்போது ஒவ்வொரு ரத்த காட்டேரியும் 10 தங்க காசா மாறும். இந்த ரத்த காட்டேரிகளை என்னோட தாத்தா பல சித்திகளாலும் பல மாய சக்திகளாலும் எழுப்பி அவங்கள இந்த உலகத்துக்கு அவரு கொண்டு வந்தாரு. அகோரியோட பேச்சை கேட்டு எங்க காதுகளை எங்களாலேயே நம்ப முடியல. அப்ப அந்த பானையில என்ன இருக்கு? தானியமும் ரத்தமுமா? இத அந்த ரத்த காட்டேரிக்கிட்ட கொடுத்தா அது ஒவ்வொன்றும் 10 தங்க காசா மாறுமா? என்னோட கேள்விக்கு அந்த அகோரி ஆமா அப்படின்னு தலையாட்டினாரு. ஆமா, ஒவ்வொரு அரிசியும் தானியத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ரத்த காட்டேரி இந்த பூமியை விட்டுட்டு போயிடும். அது 10 தங்க காசா மாறிடும். அப்போ ராஜு அகோரி கிட்ட நண்பர்களே, கேட்டான், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இப்பவே இந்த இந்த வீடியோக்கு வீடியோக்கு like தானியத்தை அப்புறம் மட்டும் comment சேர்த்து இந்த சேனலையே அவங்க சப்ஸ்கிரைப் எங்களோட பண்ணிக்கோங்க. உடலை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்புறம் அகோரி சொன்னாரு, descriptionல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க மறந்துட்டீங்க. எங்க கதையோட இந்த audio ரத்த காட்டேரி experience எப்பவுமே பசியா இருக்கும். Spotify-லயும் அதுங்களோட கேளுங்க. பசியால அதுங்க கண்மூடித்தனமா உங்ககிட்டயும் நடந்துக்குங்க. ஏதாவது கதை அதுங்க இருந்தா பேய்களுக்கு கொஞ்சம் அதை கூட எங்களுக்கு குறைவானதில்ல. அனுப்புங்க. யாருக்கு தானியத்தால தெரியும்? மட்டும்தான் அடுத்த அடுத்த வரப்போற காட்டேரிங்க பயங்கரமான முக்தி கதை அடையும். உங்களோடதாவும் எவ்வளவு இருக்கலாம். இறைச்சியை சாப்பிட்டாலும். அதனாலதான் என்னோட தாத்தா இந்த ரத்த காட்டேரிகளுக்கு என்னோட அப்பாவை கொடுத்தாரு. நான் என்னோட தாத்தாவை கொடுத்தேன். ஆனா பேராசை எப்பவுமே போகவே போகாது. இப்போ எனக்கும் என் நண்பர்களுக்கும் இந்த அகோரியோட முழு கதையும் தெரியும். ஆனாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு இந்த அகோரியை உயிரோட விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த ஆளு இன்னொரு தீபக், ராஜு இந்த மாதிரியான ஆட்களை அந்த அகோரி ரத்த காட்டேரிக்கிட்ட அனுப்பி அவங்கள கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அரிசி நிரப்பப்பட்ட அந்த பானையை அந்த அகோரி கிட்ட கொடுத்து அந்த ஆளை அந்த சுடுகாட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டோம். அந்த ரத்த காட்டேரிங்க அந்த சுடுகாட்டோட வாசல்லையே ரத்தத்துக்காகவும் தானியத்துக்காகவும் காத்துட்டு இருந்ததுங்க. அகோரி உள்ள போனதும் அந்த ரத்த காட்டேரிகள்லாம் சேர்ந்து அகோரியை தாக்க ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் அந்த பானையிலிருந்து அரிசி தானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. அதை சாப்பிட்ட உடனே முக்தி அடைஞ்சு 10 தங்க காசுகளா மாற ஆரம்பிச்சதுங்க. அதுங்களா ஒன்று சேர்ந்து அகோரியை கொன்னு அகோரியோட கையில இருந்த தானியங்களை ஒவ்வொன்றா எல்லா ரத்த காட்டேரிகளும் சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. அப்போ திடீர்னு எங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு தங்க மலையே தெரிஞ்சது. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தங்கத்தை தொடுறதுக்கு யாருக்கும் தைரியமே இல்லை. அந்த அகோரியோட தடயமும் அங்க இல்லை. அவரோட உடம்பும் அந்த இடத்துல இல்லை. ஆனா எப்படியோ எனக்கு தைரியம் வந்து ரத்த காட்டேரிகள் தங்கமா மாறினதுக்கு அப்புறம் கீழே கிடந்த அந்த எல்லா தங்கத்தையும் எடுத்து அந்த சுடுகாட்டிலேயே ஒரு ஓரமா புதைச்சிட்டேன். இந்த செய்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.